பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரிசுத்த பிதாதாமே நம்மையில் அன்பு கூர்ந்து நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நம்மை புதுப்பித்து ஏதோ அவருக்கு ஏற்றவர்களாய் நம்மை ஆக்கும்படி நல் வார்த்தைகளை நமக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் இந்த விருத்த சேதனம் வேண்டும் என்று சொல்கிற விசுவாசிகளாக இருந்த யூதர்களுக்கு மத்தியில் அவர் பட்ட பாடுகள் அதெல்லாம் நினச்சிட்டு, அதாவது கிறிஸ்தவர்கள் ஆன யூதர்கள் கூட அவர்கள் எதை கைவிட முடியலை. ஆதியில், அதாவது பவுல் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்கள் கூட எதை கைவிட முடியவில்லை என்றால் விருத்த சேதனம். அதை கைவிட முடியல. விருத்த சேதனம் வேண்டும், விருத்த சேதனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விருத்த சேதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, இந்த பவுல் புறஜாதிகளிடத்தில் போய் அங்கிருந்த யூதர்களுக்கு அவர் இந்த புதிய மார்க்கத்தை பற்றி உபதேசிக்கும் போது அங்கிருந்த யூதர்களுக்கு சொல்வார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிப்பார். இதை கேள்விப்பட்ட இந்த யூதர்கள், அல்லது விசுவாசிகளாய் அல்லது கிறிஸ்தவர்களாய் இருந்த இந்த யூதர்கள், அது எப்படி நீ இப்படி பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் புது சிருஷ்டியாய் மாறுவதை காட்டிலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் விருத்த சேதனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனவே இந்த சிஎஃப்சி என்ற சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் அவர் சொல்லும்போது கிரேக்கனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சொல்லலாம் அவர் பேசுவார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, நம்ம யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையான காரியங்கள், கிறிஸ்தவர்கள் என்பதற்கு வெளிப்படையாய் சொல்லப்படும் எந்த காரியமும் முக்கியத்துவம் அல்ல. ஒன்றே ஒன்று தான் முக்கியம். அது என்ன தெரியுமா? என்னது அது? புது சிருஷ்டியே காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பாடி என்னுடைய கொள்கைகள் இப்படி இருந்தது, நான் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பாக என்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பாக என்னுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருந்தது, ஆனால் இப்பொழுது அவைகள் இல்லை, அவைகள் ஒழிந்து போயின, நான் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று உங்களாலும் என்னாலும் சொல்வதற்கல்ல, அதை அப்படியே வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பிக்க முடியவில்லை என்றால் நாம் உண்மையிலே புது சிருஷ்டி அல்ல. நாம் வெளிப்படையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது குப்பை. உண்மை என்னவென்றால் புது சிருஷ்டியே காரியம். அப்படின்னா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் எத்தனை வருடம் இந்த கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நான் எத்தனை வருடம் இந்த சபைக்கு வருகிறேன் என்பதும் முக்கியமல்ல. நான் எவ்வளவு வேத அறிவை உடையவனாக இருக்கிறேன் என்பதும் முக்கியமல்ல. நான் எத்தனை வசனங்களை என்னால் கோட் பண்ண முடியும் அதுவும் முக்கியத்துவம் அல்ல. நான் எனக்கு தெரிந்த மட்டும் வாரம் சபைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன் அதுவும் முக்கியத்துவம் அல்ல. வேறு எதுதான் முக்கியம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் புது சிருஷ்டியாய் வாழ்வது தான் முக்கியம். நான் திரும்ப புது சிருஷ்டினா யாரை குறித்து பேசுகிறேன் என்றால், நீங்கள் பழைய ஆதாமாய் அல்ல, புதிதாய் வந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் புது சிருஷ்டி அல்ல. அப்போ பழைய ஆதாமுக்கும் 2ஆம் ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்திருக்கிறோம்.
பழைய ஆதாம் தான் செய்த தவற்றையே அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். புதிய ஆதாம் இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமக்கிறவர். நீங்களும் நானும் நம்முடைய வீட்டில் நம்முடைய சுய நீதியை, அதாவது அதை 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 மேலோங்குகிறவர்களாய் சுய நீதி நிமித்தம் நாம் we speak rules, we don't speak love. நாம் ரூல்ஸ் பேசி சுய நீதியை கையில் எடுத்து தேவ வார்த்தையை கற்களாக்கி நாம் மற்றவர்களை கொலை செய்கிறோமா? இல்லை. இந்த புதிய ஆதாமை போல வார்த்தையாய் வந்த அந்த மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தையானவர் மற்றவர்களை கொல்லாமல், அதை கற்களாக்கி காயப்படுத்தாமல், தம்மைத்தாமே காயப்படுத்தி மற்றவருடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே பழியாக்கினாரே, அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலே புதிய சிருஷ்டியாய் மற்றவர்களுக்காக பழியாகிற ஒரு நபராய் நாம் இருக்கிறோமா? அதுதான் புதிய சிருஷ்டி. நாம் வெறுமனே வேதத்தை அறிந்து கொண்டு வேதத்தில் இப்படி பேசியிருக்கிறது, வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, உண்மைதான். இயேசு வேதம் தெரியாதவர் அல்ல, வேதமே அவர்தான். அந்த வேத நாயகன் இந்த பூமியில் மாம்சத்தில் வெளிப்படும் போது he did not speak rules, he breathed love. இயேசு ரூல்ஸ் பேசல, அன்பை வெளிப்படுத்தினார். The only rule that he brought to the world is love. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் ஒரே ஒரு ரூல் ஆர் லா மென்ஷன் இட், அதை சொல்லுங்க அப்படின்னா, அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், அதான் சொல்லியிருப்பார். எனவே என்னை போலவே ஒரு சபையிலிருந்தோ ஒரு மார்க்கத்திலிருந்தோ விலகி இன்னொரு மார்க்கத்திற்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், வழக்கமும் பழக்கமும் மட்டும் மாறி இருக்கிறதா, இல்லை வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அவங்க சப்பரம் தூக்குவாங்க, நான் சப்பரம் தூக்க மாட்டோம். அவங்க நன்மை வாங்குவாங்க, நாங்கள் அப்பம் விற்குவோம். இதுதான் மாறி இருக்குதா, இல்லை நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அல்லது நான் சொல்ற விரும்புறது என்னன்னா, நான் புதிய சிருஷ்டியா? ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் அதிகமாய் பேசுகிற அந்த இரத்தம் எனக்குள் ஓடுகிறதா? அந்த இரத்தம் எனக்குள் ஓடுகிறதா? நான் சில சமயங்களில் இந்த மாதிரி யோசிச்சு பார்ப்பது உண்டு. அதாவது இந்த புளித்த மாவை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார். 3 படி மாவில் கொஞ்சம் போல புளித்த மாவை வச்சா அந்த 3 படி மாவு மேற்கொள்ளாது. கொஞ்சம் போல புளித்த மாவு என்ன செஞ்சிருமா, அந்த 3 படி மாவையும் புளிக்க வைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டீங்களா? அது வீட்டில் நடக்குதா? நடக்குது. நான் சில சமயங்களை யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே நீர் அந்த சராசரத்தையும் உண்டாக்கிய தேவாதி தேவன். நான் இப்படி யோசிப்பது உண்டு. எப்படின்னா, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும், அவருடைய மாம்சத்தை புசிக்கிற நான், அவருடைய இரத்தத்தை அருந்துகிற நான், என்னுடைய மாம்சம் அவருடைய மாம்சம் போல் இன்னும் ஆகவில்லையே. என்ன செஞ்சிருக்கணும்? நான் புளித்த மாவா இருக்கலாம், நான் நல்ல மாவா இருக்கலாம், அதாவது புளிக்காத மாவா இருக்கலாம். ஆனால் புளித்த மாவு உள்ளே வரும்போது, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் எனக்குள்ளே வரும்போது, அந்த பரிசுத்த இரத்தம், அந்த பரிசுத்த உடல் என்ன செஞ்சுருக்கணும்? என்னைய அந்த பரிசுத்தரை போல மாற்றி இருக்கணும். என் வாழ்க்கை மாறி இருக்கணும். நாம் மாறி இருக்கிறோமா? புதிய சிருஷ்டியாய் ஆகிவிட்டோமா? இல்லை, நாம் வெறுமனே வெளி வேஷ மாத்திரம். கிறிஸ்துவின் பெயர் உண்டு, கிறிஸ்தவ சடங்குகள் உண்டு, ஆனால் கிறிஸ்து எங்கே? கிறிஸ்து எங்கே? உண்மையிலே இயேசு இந்த உலகத்திற்கு இப்போ பார்த்தார்னா, என்னுடைய பெயரை வைத்திருக்கிறீர்கள், என் பெயராலே சபை நடத்துகிறீர்கள், நான் எங்கே? என்னுடைய மாதிரி எங்கே? என்னுடைய குணாதிசயங்கள் எங்கே? எல்லாம் செத்து போய்விட்டதே.
ஏனென்றால் நான் இதை கண்டுபிடித்தேன். இயேசு ஒவ்வொரு முறையும் அந்த புதிய சிருஷ்டியாய் இருப்பதற்கு அவர் சாக வேண்டியிருந்தது. அவர் செத்து தன் மாம்சத்திலே மாம்சத்தில் எழும்பின எல்லா ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அவர் சிலுவையிலே அறையுண்டு ஒவ்வொரு முறையும் அவர் புதிய சிருஷ்டியாய் வெளிப்பட்டார். நானோ என் மாம்சத்தில் வெளிப்படுகிற ஆசைக்கும் இச்சைக்கும் தீனி போடுகிறவனாய் இருக்கிறேன். Where is Christ? இயேசு எங்கே? எனக்கு பிரியமானவர்களே, தம்பிகளே, தங்கைகளே, சிறுவர்களே, நீங்கள் எல்லோரும் பேசும் பாஷை என்றால் எல்லோரும் பேசுகிற பாஷை. எனக்கு இப்படி தோணுது, செய்கிறேன். என் கண்களில் பார்க்குறேன், ஆசையாக இருக்குது, அதனால் அதை அடைய நான் விரும்புகிறேன். விளையாட ஆசையாக இருக்குது, அதனால் விளையாடுறேன். மொபைல் பார்க்க ஆசையாக இருக்குது, மொபைல் பார்க்குறேன். Where is Christ? தன் கண்களை இயேசு அடக்கி ஆண்டாரா? எஸ், ஆஃப் கோர்ஸ். தன்னுடைய நாவை இயேசு அடக்கி ஆண்டாரா? ஆஃப் கோர்ஸ். இயேசு தன்னுடைய நாவை அடக்கி ஆண்டார், தன்னுடைய கண்களை அடக்கி ஆண்டார், தன்னுடைய மாம்சத்தில் எழும் எல்லா இச்சைகளையும் அவர் அடக்கி ஆண்டார். அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கும் என்று சொல்லும்போது கூட, மனுஷனுடைய விருப்பத்திற்கு நான் இணங்க மாட்டேன், என் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு நான் இடம் கொடுப்பேன், அது நான் தொங்குவது சிலுவையே ஆனாலும் அங்கே இருப்பேன். சொல்றோமா அப்படி? பாவத்திற்கு விரோதமாக அல்லது எதிராக எதிர்த்து நிற்பதில் இன்னும் இரத்தம் சிந்தவில்லையே, அது ஆவியானுடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. நான் பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், என்னுடைய ஆசைக்கு இணங்காமல் மறுத்து நிற்க எதிர்த்து நிற்க வேண்டும், முடியலையே. எனவே கேள்வி கேட்போம், நாம் உண்மையில் புதிய சிருஷ்டியா? இயேசு புதிய சிருஷ்டி, அவர் மாத்திரம்தானா? அதற்கு அப்புறம் அவருக்கு உண்மையான மெய்யான சாட்சிகள் இல்லவே இல்லையா? நான் இன்னும் ஆதி திருச்சபையில் சொல்லப்பட்ட அந்த ஸ்தேவான், பேதுரு, யோவான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா? நம்மில் பேதுரு இல்லையா? நம்மில் ஸ்தேவான் இல்லையா? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி என் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவை போல பக்தி வைராக்கியம் உள்ள சகோதரன் சகோதரி இல்லையா? புதிய சிருஷ்டி எங்கே? இது ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படியே நாம் இதை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மை குறித்து இப்படி சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்தாயின, எல்லாம் எல்லாம்னா எல்லாம் புதிதாயின. பிரதர், என்னுடைய பேச்சு இப்போ புதுசு. நான் முதலெல்லாம் கோவப்படுவேன். நான் பேசும்போது கூட இப்போ எப்படி நிதானம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பார்த்துக்க. அப்புறம் நான் என் பழைய குணம் திரும்பிச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? இப்படி பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னா, என் நாவில், என் வாயில், என் சிந்தையில் மீண்டும் கக்கினை தின்பதற்கு நான் ஒருபோதும் திரும்பக்கூடாது என்ற எண்ணம் என்னுடைய எண்ணத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். நோ, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே புதுசுதாயா? எல்லாமே புதுசுதான். என் கண்களின் பார்வை புதிது. நான் முதல்ல பேசின மாதிரிலாம், முதல்ல பார்த்தது மாதிரி இப்போ பார்க்கறது இல்லை. நான் முதல்ல 2 அர்த்தம் கொண்டு பேசுவேன் தெரியுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ, நான் பிறந்த பிள்ளையை போல் பார்க்க கற்றுக்கொண்டேன். சூதும் வாதும் வீம்பும் இல்லாத பேச்சை பேச கற்றுக்கொண்டேன். எப்படி? அந்த சிலுவையில் தொங்கின இயேசு தான் மரித்துக் கொண்டிருக்கும் போது கூட, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக வாதாடின அந்த இயேசுவை பார்த்தேன், புதிதாய் மாறினேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்திருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தனவா? எல்லாம் புதிதாயினவா? நம்மை நாமே திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, நான் கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போனவா? என்னுடைய கணவனோடு, என்னுடைய மனைவியோடு,
என்னுடைய பிள்ளைகளோடு நான் பேசும் பேச்சு புதிதா? இல்லை என்றால் நான் எதை ஆண்டவருக்கு புதிதாய் நான் படைப்பேன்? நான் எதை படைப்பேன்? நான் எப்படி பேசுவேன் ஆண்டவருக்கு முன்பாக? எனவே நாம் நம்மை நாமே நியாயம் தீர்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறோம், கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பழையவைகள் அனைத்தும் வெளியவே இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு என்ன சில இது இருக்கா அப்படின்னா நான் எப்பொழுது புது சிருஷ்டியாவேன்? ஏன் இதை எப்படி சொல்கிறேன்? நான் இந்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எல்லாரும். இப்போ ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, பழைய மனுஷனை புதிய மனுஷனாய் ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த புதிய மனுஷனாய் ஆக்கும் இந்த ப்ராசஸில் நாம் விரும்பி பங்கு கொள்ள வேண்டும். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், அந்த நாளில் there is going to be new heaven, there is going to be new earth, there is going to be new heaven and Jerusalem. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அதில் புதிதாக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம். ஆண்டவர் கடைசி சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். எல்லாவற்றையும், ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். அதில் யாரை உள்ள அனுமதிப்பார்? தம்மைத்தாமே புதிய சிருஷ்டியாய் ஆக்கி கொண்ட, விரும்பி அதை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரையும் உள்ள போங்கப்போ. கம், யூ ஆர் வெல்கம். வேர்? புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய வானம். நாம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, am I getting ready for that? நான் உண்மையிலே என்னை நானே தயாரித்துக் கொண்டிருக்கிறேனா? பழையவைகள் எல்லாம் விளைந்து போயினவா? எல்லாம் புதிதாய் மாறினவா? எனவே அன்பானவர்களே, நாம் எத்தனை வருடம் இந்த சர்ச்சுக்கு வருகிறோங்கிறது முக்கியம் இல்லை. நாம் மறுபடி பிறந்தது ஒரு அனுபவம், உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறேனா? எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். நேற்று பேசுன மாதிரி இன்னைக்கு பேசுறதில்ல, இன்னைக்கு பேசுன மாதிரி நாளைக்கு பேச போறதில்ல. ஏன்? பிகாஸ் அது எழுதியிருக்கு பாருங்களேன். எழுதியிருக்கு அப்படின்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். நான் கேட்குறேன், நீங்கள் சபைக்குள்ளே இருந்தாவே நீங்கள் பீடி பிடிக்க மாட்டீங்க. சபைக்குள்ளே யாராவது தண்ணி அடிப்பீங்களா? சபைக்குள்ளே இருந்து தண்ணி அடிப்போமா? சிகரெட் குடிப்போமா? ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவானா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிறத செய்வீங்க. ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி உண்மையிலேயே சபைக்குள்ளிருந்து தப்பு செய்யாதது எப்படி உண்மையோ, அதுபோல ஒரு மனுஷனோ மனுஷியோ உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தினால் அவன் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டான். நீங்களும் நான் உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் இருப்பதை உணராது இருப்பதனால நாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், தீங்கு செய்கிறோம், தீமையானதை யோசிக்கிறோம். நாம் உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினால், அதை உணர்ந்தால், என் கண்களுக்கு முன்பாக நான் என்னுடைய தேவனை நிறுத்தினேன் என்று தாவீது சொல்வதைப் போல நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தினால் நாம் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டோம். Because he is there, Christ is there. இயேசு இருக்கிறார், இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தினால் கண்டிப்பாக நம்மளால் பாவம் செய்யவே முடியாது. இயேசு எப்படி சொல்வாரோ, என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்யணுமா? சிலுவையில் அறைந்திருக்கிறேன், சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாழ்கிறது யாரு? கிறிஸ்து. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஐ ஆம் டெட் கம்ப்ளீட்லி. நீ நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு இடத்துல ஒன்றுமே இல்லை. என்னிடத்தில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் சத்து போயின. If there is anything that is living in me, எனக்குள்ள ஏதாவது ஜீவிக்கிறது என்று ஒன்று இருந்தால் அது கிறிஸ்து மாத்திரமே. And I will not do anything on my own. நானாக ஒன்றையும் செய்ய போறதில்லை, செய்ய முடியாது. The reason is that Christ, I am living in Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நானாக ஒன்றையும் செய்ய மாட்டேன். Because I love Christ, honor Christ, glorify Christ. எனவே நாம் இதை உணர்ந்தவர்களாய், கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அது எங்களுடைய நற்கிரியைகள்னால நடக்கணும். அப்படின்னா நான் புது சிருஷ்டியாக இருக்கணும். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேனா? என்னை நானே தினமும் புதுப்பித்துக் கொள்கிறேனா?
என்ற கேள்வியை நான் தினமும் கேட்கணும். நான் இன்னமும் பழையபடி தான் கோவப்படுறேனா, பழையபடி எரிச்சல் அடைகிறேனா, பழையபடி என்னை நியாயப்படுத்துகிறேனா, அல்லது புதிய ஆதாமாய் இருக்கிற அந்த இரண்டாம் ஆதாமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல உலகத்தின் பாவம் எல்லாம் என் மேல் சுமந்தாலும் அதை குறித்து I am not bothered, but one thing I am bothered, that is, am I doing the will of God? Am I doing the will of my Father? That is enough. நான் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா, அது மாத்திரம் எனக்கு போதும், அது மாத்திரம் போதும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய பாவங்களை நீங்கள் தாங்க அது காரணம், நீங்கள் தான் அது காரணம் அப்படின்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். என்னை நியாயம் விசாரிக்க ஒருவர் உண்டு. நான் வாய் திறக்க மாட்டேன், நான் உங்களை வையவும் மாட்டேன், உங்களை பயமுறுத்தவும் மாட்டேன். இயேசுவை பார்த்தேன், நானும் அப்படியே புது சிருஷ்டியை மாறினேன் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் சாட்சியை சொல்லும்படிக்கு நாம் ஒரு பிரதிஜ்ஞை எடுப்போம். ஆண்டவரே, சிலுவையில் தொங்கிய இயேசுவை பார்த்த பிறகு கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் புது சிருஷ்டியாய் ஆகாதபடிக்கு நீ தடுப்பது என்ன? நாம் கண்டிப்பாய் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, என் மாம்சத்தின் இச்சைகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையேன்னு சொல்லுவோமோ? யாரை நாம் துணைக்கு கொண்டு போவோம்? எனவே நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். எந்த மனுஷனையும் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல, இயேசு மாத்திரமே நமக்கு துணை நிற்க முடியும். எனவே கடைசியில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அவங்க நம்மளை கேட்பாங்க, ஆர் யூ ரெடி டு கம் இன் டு தி நியூ ஹெவன், இன் டு தி நியூ எர்த்? புதிய வானத்திற்குள்ளாக, புதிய பூமிக்குள்ளாக, புதிய எருசலேமுக்குள்ளாக வர விருப்பமா? இஃப் யூ சே எஸ், தென் பி ரெடி டு ரினியூ யுவர் செல்ஃப். அப்படின்னா நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும்னா, என்னைத்தானே நான் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? புதிய சிருஷ்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை போல மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்திலும் அப்படியாக செய்யப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறவர்களாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை போல மாறணும். என்னை கண்டவன் உம்மை காணணும், அது என்னுடைய வெறியா இருக்கணும். என்னை கண்டவன் கண்டிப்பாக உம்மை காணணும். என்னுடைய பேச்சில் உம்மை காணணும், என்னுடைய பார்வையில் உம்மை காணணும். ஆண்டவரே என்னுடைய சிந்தையில், என்னுடைய யோசனையில் ஆண்டவரே உம்மை காணணும். அப்படி பார்க்காட்டினா ஏங்கணும். ஏன் ஆண்டவரே இத்தனை வருஷம் கழிச்சு உண்மை என்னால் பிரதிவிக்க முடியல? எனவே நாம் இயேசுவுக்காக ஒன்றை செய்ய நாம் விருப்பப்பட்டால் நம்மை நாமே புது சிருஷ்டியாய் மாற்றுவோம். அந்த இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அது ஒன்றே தேவன் விரும்புகிற ஒன்றாயிருக்கும். நாம் எத்தனையோ காரியங்கள் செய்து நம்மை கிறிஸ்தவர்களாய் காண்பித்தது போதும். ஒன்றை செய்வோம், புது சிருஷ்டியாய் மாறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய செய்தியில் நான் உணர்த்தப்பட்டது 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. நான் இந்த இடத்துல என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை, நான் போன சர்ச்சுடைய பேரே புது சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டினா எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் சர்ச்சோட பேர் மட்டும்தான் புது சிருஷ்டி. நான் சிஎஃப்சிக்கு வந்த பின்னாடி என்னை நான் சீர்தூக்கி பார்க்குறேன். புது சிருஷ்டினா என்ன, என்கிட்ட இருந்து என்ன போயிடுச்சு, நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள, நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கையில் நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இப்போ எப்படி இருக்கேன். சகோதரருடைய வாஞ்சியும் அவர் சபைக்கு உணர்த்த விரும்பியதையும் நான் என்னுணத்தில் உணர்ந்தது. எனக்குள் இருந்த பழைய குணங்கள், பொய் சொல்கிறது, இச்சிக்கிறது, கூசாமல் சில தவறுகளை செய்கிறது, இப்படி சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேனா? என் ஆண்டவர் எனக்கு என் உள்ளத்தில் பேசுகிறது தான். நான் சபைக்கு வருகிறேன், வார்த்தைகளை கேட்கிறேன், பாடல்களை பாடுகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் நான் புது சிருஷ்டி அடைந்திருக்கிறேனா? கிறிஸ்துவை போல் நான் மாறியிருக்கிறேனா? அந்த அன்பு என்னில் ஊற்றப்பட்டு இருக்கிறதா? நான் ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்ட பின்னாடி அதை அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்க்கல, இப்படி தான் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா நம்முடைய மூத்த சகோதரர் ஒவ்வொரு நாளும் பேசையில், அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணையில், நம்ம உண்மையிலே நாம் அதற்குள் நம்மை
அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய இருதய பலகையில் நம்ம எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நாம் புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சை நமக்கு வரணும். எப்படி இந்த வார்த்தைகள் நான் கேட்குறேன், இந்த வார்த்தைக்கு எப்படி நான் அடிபணிகிறேன், சும்மா ஏனோ தானோ இல்லை ஏதோ இதை கேட்டோம் ஏதோ ஒன்று சொல்கிறோங்கிறது இல்லை. என்ன பேச வந்தாங்க, என்ன பேசினாங்க. உண்மையிலே நான் இந்த சபைக்கு வந்த பின்னாடி அந்த புது சிருஷ்டி அடைந்து வாழக்கூடியவர்களை பார்க்குறேன். அன்பு செய்யக்கூடிய சகோதரர்கள், தன்னை தாழ்த்தக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த சபையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ தான் வெட்கப்பட்டு நானும் இதை போல் மாறணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை எனக்குள் வருது. அதைத்தான் தேவன் இந்த நாளில் பேசியிருக்கார். நான் உண்மையிலே நிறைய காரியங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒவ்வொன்றையும் விடணும்னு வாஞ்சிக்கிறேன். ஆனால் என்னுடைய மாம்சம் மீண்டும் மீண்டும் அதில் என்னை விழச் செய்கிறது. அப்படி இருந்தும் இந்த உயிரூட்டக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம சபைக்கு வரையில் சபையினுடைய சத்திய வார்த்தையில் கேட்கையில் தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் என்னை புது சிருஷ்டியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அது உடனே முடிகிற காரியம் இல்லை, இது லாங் ப்ராசஸ். நிறைய காரியங்கள்லேருந்து நான் விடுதலை பெறணும். புது சிருஷ்டியாக நான் மாறணும்னா அது உடனே நடக்கிற காரியமும் இல்லை. ஆனால் அதை நான் வாஞ்சித்து என் உள்ளத்தை நான் வாஞ்சிக்கிறேன். நான் புது சிருஷ்டி அடைய வேண்டும், கிறிஸ்துவில் மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய பழைய குணங்களை எல்லாம் நான் உதறி தள்ள வேண்டும். என்னை நான் வெறுக்க வேண்டும், என்னுடைய மாம்சம் சாக வேண்டும். ஏன்னா கடந்த நாட்கள் நம்ம கேட்டோம், நொறுங்குண்ட இருதயத்தையும் ஆண்டவர் விரும்புகிறது. அந்த நொறுங்குண்ட ஆவி, அந்த நொறுங்குண்ட இருதயம், அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என்னுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நான் அப்படி தான் கேட்பேன். ஆண்டவரே எனக்கு அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தாங்க. நான் இங்கே பார்க்குறேன் பல சகோதரர்கள் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கல உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த சபையில் என்னை வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இங்கே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த சாட்சியில் வாழ்க்கை வாழ நானும் வாஞ்சிக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் எனக்கு உருவாக்கி தருவான் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நிக்கோதேமுவிட்ட இவ்வாறாக சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனமா அல்லது விருத்த சேதனம் இல்லையா அல்லது அதுவா இதுவா இதெல்லாம் காரியமே கிடையாது. புது சிருஷ்டியாக நான் வாழ்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கிறதா, அதற்கு ஒரு சரியான ஆரம்பம் இருக்க வேண்டும். ஆரம்பமே சரியில்லைன்னா என்ன செய்ய முடியாதுன்னா, நான் புது சிருஷ்டியாக என்ன செய்ய முடியாது, அவ்வளவு ஈஸியாக மாற முடியாது. ஆனால் தெளிவாக ஆண்டவர் என்னை இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிந்த ஒரு ஜனமாய், ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய் என்னை பிரித்திருக்கிறார். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அதில் எந்த சந்தேகமே இல்லை. மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ளாக தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். பிரதர் எப்போதும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நான் போயிட்டுருக்கிற பாதை இதுபோல முன்னால் நான் என் இஷ்டத்துக்கு என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சைகள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த பாதையில் நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, மனசும் மாம்சமும் விரும்பின பாதையில் போயிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். நான் இப்பொழுது அந்த பாதையை விட்டு லேசாக திரும்புவதில்லை. லேசாக இப்படி போயிட்டு இருக்கிற நான் சும்மா லேசாக அங்கிட்டோ அல்லது இங்கிட்டோ லேசாக திரும்புறதில்ல. 180 டிகிரி பிரதர் சொல்லுவாங்க. 180 டிகிரி நான் இந்த என் இஷ்டத்துக்கு இப்படி போயிட்டு இருந்தேன். இப்போ முழுவதுமாக நான் திரும்புகிறேன். 180 டிகிரி அப்படியே ஆப்போசிட்டில். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். அதான் மறுபடியும் பிறக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை. தெளிவான ஒரு ஆண்டவர் ஒரு சில சத்தியங்களை பேசும் பொழுது மிகவும் திட்டமும் தெளிவுமாக பேசுவார். அது புரிந்து கொள்ளாதது போலலாம் இருக்காது.
நம்ம புரிந்து கொள்ளலாம், தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்னகிட்ட இது போன்ற ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு பாதையை நான் தெரிந்தெடுத்து அதில் நடக்கிறேனா? ஆமாம் ஆண்டவரே, நான் மெய்யாகவே சொல்ல முடியும், நான் அப்படி தான் என்ன செஞ்சேன், வந்தேன். ஆனால் அப்படி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து அந்த பாதையில் புது சிருஷ்டியாகவே நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா? நான் முதல்ல பிறந்துட்டேன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்துட்டேன், மறுபடியும் பிறந்துட்டேன். முழுவதுமாக நான் சொன்னது போல என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம் இதையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான், உம்முடைய விருப்பம் தான், நான் முழுவதுமாக இந்த உலகத்திற்கு நான் டாட்டா சொல்லிட்டு நான் உமக்கு நேராக திரும்புகிறேன் அப்படின்ற ஒரு முழு மனம் திரும்புதல் எனக்குள்ளாக வந்துருச்சு. இப்போ வந்துட்ட நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் இது என்ன செய்யணும்னா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜீவன் உண்டாயிருச்சு. அந்த ஜீவன் எப்படி இருக்கணும்னா, அது தொடர்ந்து பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன். இந்த உலகம், அதனால தான் கலாத்தியர் எழுதின நிருபத்தில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் மெய்யாகவே மனம் திரும்புகிறவங்க கூட என்ன செஞ்சிடறாங்கன்னா, விட்டு கொடுத்து விடுகிறார்கள். இந்த உலகத்திற்கு விட்டு கொடுத்துடுறாங்க, தன்னுடைய ஆசை இச்சைகளுக்கு அபிலாசைகளுக்கு விட்டு கொடுத்துடுறாங்க. இப்போ நான் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. இப்போ நான் தொடர்ந்து அதில் ஒரு போராடி அதை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியத்தில் நான் கடந்து வர எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்று நான் புது சிருஷ்டியாகவே நான் முழுமை பெற வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். இதை பவுல் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாக எழுதுவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. சொல்லலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாருங்களேன், புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நான் மரித்து விட்டேன். ஆசீர்வாதம் என்ற அந்த மனுஷன், பழைய மனுஷன், அவன் மரித்து விட்டான். இப்பொழுது புது மனிதனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இனிமேல் அந்த பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் இடம் கொடுத்துடுறாங்க. இடம் கொடுத்துறதுனால அது என்ன ஆகுதுன்னா, புது சிருஷ்டியாக இருக்க முடியல. இப்போ நான் ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்னா, தொடர்ந்து ஆண்டவரே, அந்த புது சிருஷ்டியாக இருப்பதற்கு எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க. ஆண்டவரே, நான் எப்போதும் இந்த மாம்சத்திற்கு, ஆசை இச்சைகளுக்கு, என்னுடைய சித்தத்திற்கு நோ தாங்க. நோ. ஒருவேளை நம்ம தவறலாம். பிரதர் சொல்லுவாங்க எப்போதுமே, ஒரு பந்தை கீழே போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், கீழே இப்படி நான் எறிகிறேன் அப்படின்னா அது எவ்வளவு நேரம் அந்த தரையில் இருக்கும்? தரையில் என்ன செய்யாது, ஒரு செகண்ட் கூட இருக்காது. பந்து போட்ட மாத்திரத்தில் அப்படியே டப்புன்னு என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். இப்போ நான் ஒருவேளை தவறிட்டேன்னா, ஐயோ ஆண்டவரே, நான் தவறிவிட்டேனே. என்னுடைய கான்சியஸ், என்னுடைய மனசாட்சி அவ்வளவு சார்பாக இருக்கிறதா?
அவ்வளோ ஷார்ப்பாக இருந்து, ஆண்டவரே நான் தவறிட்டேனே, நான் கோவப்பட்டுட்டேனே, இந்த இடத்துல நான் உண்மை வெளிப்படுத்தி இருக்கணும், வெளிப்படுத்தலையே, ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிய, எனக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படின்னு உடனே சொடக்கு போடுற நேரம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லுவாங்க, பிரதர் சொல்லுவாங்க. சொடக்கு போடுற நேரத்தில் மனம் திரும்புறது. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், உடனே மனம் திரும்புகிறேன். அப்போனா நம்ம என்ன செய்ய முடியும்னா புது சிருஷ்டியாகவே இருக்க முடியும். அல்லது எபேசு சபைக்கு சொன்னது போல, ஆதியில் கொண்ட அன்பை என்ன செய்தாய், விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு தெளிவாக சொன்னார் ஆண்டவர். நம்ம நேர்மையுள்ளவர்களாக இருந்தா, ஆண்டவரே அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்கிட்ட இல்லை ஆண்டவரே, நான் புது சிருஷ்டியாக இப்பொழுது இல்லை, நான் நேர்மையாக அதை நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா திரும்பவுமாக நான் மனம் திரும்ப முடியும். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து அங்கிருந்து என்ன செய்ய, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் எபேசு சபைக்கு. ஆண்டவரே நான் என்னிடத்தில், ஆண்டவரே நான் அப்படி மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஒரு சில காரியங்களை நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் சொன்னது போல அந்த பந்து இருந்தது போல நான் என்ன செய்யலை, எழும்பலை ஆண்டவரே, நான் இப்பொழுது கேட்கிறேன், முழு இதயமாய் கேட்கிறேன், பாவத்துக்கு மரித்த நான் அதில் எப்படி பிழைப்பேன் ஆண்டவரே, நான் வேண்டாம் அந்த பாவம், வேண்டாம் அந்த பழைய வாழ்க்கை ஆண்டவரே, நான் புது சிருஷ்டியாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் தரமாட்டார் அந்த வாழ்க்கையை? கண்டிப்பாக என்ன செய்வார். அதற்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் எடுத்து இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா ஆலயத்திற்கு, சர்ச்சுக்கு கடந்து வந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளாய் நம்ம, ஆண்டவரே நான் புது சிருஷ்டியாக மாற வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் திரும்பவுமாக அருமையாக எழுதுவார். 16வது வசனத்தில் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நம்ம எதற்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறோமோ, நான் என்னுடைய மாம்சத்திற்கு ஒப்பு கொடுத்தால், நான் சொன்னது போல அந்த 5ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, நான் மாம்சத்திற்கு கீழ்ப்படியும்படி என்னை ஒப்பு கொடுத்தா அதுதான் என்னை மேற்கொள்ளும். ஆனால் இப்பொழுதோ நான் என்னுடைய மனது, என்னுடைய விருப்பம், ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படியும்படிக்கு, ஆவியானவருக்கு கீழ்ப்படியும்படிக்கு, ஆவிக்கு கீழ்ப்படியும்படிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதான் அந்த இடத்துல அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? புது சிருஷ்டியாக இருப்பதென்றால் சும்மா நம்ம பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு இருந்தால் இருக்க முடியாது. அதற்கு ஒரு விலைக்கிரயம் உண்டு. ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் அந்த இடத்துல உள்ள அருமையான வசனம். நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதனால தான் அந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19-20வது வசனத்தை 21வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. அடுத்த வசனம் முக்கியமான வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பாருங்களேன், ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். இதுவா அதுவா அப்படிலாம் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். நான் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அறையப்பட்டதான ஒரு வாழ்க்கை. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய அபிலாசைகள் அல்ல, ஆண்டவரே உம்முடைய விருப்பம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நிறைய பேர் விருதாவாக ஆக்குகிறோம். ஆண்டவரே, நான் விருதாவாக ஆக்குகிறதில்லை அப்படின்னு அவர் எழுதுகிறார். ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். ஆண்டவரே, நாமும் அப்படி சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் என்னை நீதிக்கேற்ற வண்ணமாக நான் பிழைக்கும்படிக்கு நான் என்னை முழுவதுமாக என்னை திரும்பவுமாக ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன், ஆனால் இப்போ நான் திரும்பியுமாக புது சிருஷ்டியாக, மெய்யாகவே நான் கேட்டது போல ஒரு புது சிருஷ்டியாக நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவர் என்னைய தள்ளிடுவாரா? தள்ளவே மாட்டார். அதற்காக தான் இந்த வசனத்தை எல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, நான் முழுவதுமாக என்னை நீதிக்கேற்று பிழைக்கும்படிக்கு நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தத்தம் செய்கிறேன். எனக்கு வேற ஆசையே கிடையாது ஆண்டவரே இந்த உலகத்தில். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய எல்லாமே, நீர்தான் என்னுடைய எல்லா ஆசையும் எல்லா விருப்பமும். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? புது சிருஷ்டியாக மாறிவிடுவோம். சகோதர சகோதரிகளே, நான் உண்மையிலே பிரதர் இந்த வசனத்தை எடுத்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட இடைபடுகிறீரே. ஆண்டவருடைய எண்ணம், ஆண்டவருடைய சிந்தை நம்மை குறித்து அப்படியாக இருக்கிறது. ஒருவனாயிலும் கெட்டுப்போவது சித்தமே இல்லை. இங்கு இருக்கிறதான இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப்போவது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை.